மதுரையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஜனவரி 27ன்னு லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா February 3 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க ஷாப் பற்றி வீடியோஸ் ஃபுல்லாமே பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருந்தேன். இப்போ அந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க ஸ்டால்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே வந்துட்டு மும்பை, மகாராஷ்டிரா, குஜராத்து, கேரளா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்க யூனிக் ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்கங்க. இந்த எக்ஸ்போக்கு என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் கடைலாம் வந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த ஜுவல் ஷாப்புக்கு நான் வந்துட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டிக் பீஸாக இருந்துச்சு. நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, எங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நம்மளுடைய வாவ் பியூட்டி சேனலில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதில் மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஷாப்லேயே வந்து வீடியோ எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது போக நிறையா தோடு, இந்த மாதிரியான சோக்கர்ஸு, க்ளோஸ் நெக்கு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்துட்டு சில்வர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் காட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 70 rupees மட்டும்தான். இவங்கக்கிட்ட 70 rupeesலேருந்தே ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஷாப்புக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கையில் போடுவோம்ல பிரேஸ்லெட்டு, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம். நிறையா குட்டி குட்டி ரிங்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 rupees தான். இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ரிங்கு தாங்க. குட்டீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இது போக நிறையா செயின், தோடு, ஆங்க்லெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான அழகான இந்த ஸ்டோன் வச்ச, ரூபி கல் வச்ச தோடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸிபிஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஆப்போசிட் கிரவுண்டில் தான் இருக்குது. நியர் காந்தி மியூசியம் பக்கத்தில் இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு நெயில் ஆர்ட்டு. இந்த மொத்த பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாமே 150 ரூபா மட்டும்தான். இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அந்த அண்ணா கீழேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் இதை எடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லி சொன்னாங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு 150 rupees. இந்த நெயில் ஆர்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்கெயின் பண்ணும்போது 120 rupees வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விலை வேறு எங்கேயுமே இல்லைங்க. ஸோ செம்ம கலர்ஸு, செம்ம யூனிக் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரே அட்டையில் இங்கே வாங்கினீங்கன்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் நெயில்ஸ் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இது ரிமூவபிள் தாங்க. உங்களுக்கு தேவையான போது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். செம க்யூட்டாக இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான குட்டி ஜடை போட்டுலாம் வந்துட்டு வைப்போல கலர் கலராக, இந்த 80sலலாம் வந்துட்டு டிஸ்கோ டான்ஸ்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஜடை, அப்புறம் பார்பிக்லாம் வந்து போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே இந்த செகண்ட் ஷாப்பில் இருக்குது. இந்த தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா உட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. வெல்கமிங்க்கு வச்சுருக்க இந்த மாதிரியான ஒரு மிரர் வச்சுருக்க கண்ணாடி, இதில் நீங்கள் கீஸ்லாம் வந்து கோர்த்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு கீ ஸ்டாண்டு தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க சாவிலாம் வந்து கோர்த்து போடுற மாதிரி இந்த சப்பாத்தி கட்டை, ட்ரே, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பைபிள், குரான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா, பகவத்கீதா அந்த வைக்கிறதுக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஸ்டாண்ட்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு செட்டுங்க. இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 rupees. பெருசு வேணும்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, பெருசு பெரியவங்க போடுறதும் உங்ககிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக 3 பீஸ் செட்டுமே நமக்கு வந்துட்டு வருது. பெருசு வேணும்னா 1000-1500 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுருக்காங்க. 2 ரேட்லேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து வந்திருக்க கலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு நிறைய உட் கலெக்ஷன்ஸு. இந்த குட்டீஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளையாட்டு ஜாமான்லாம் இங்கே வந்துட்டு இருக்குங்க.
எங்கள் அக்கா பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இவன் வந்துட்டு அந்த விசில்லாம் வந்துட்டு ஊதி காமிச்சிட்டு இருந்தான். இது அழகான ஒரு கிளேயில் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம சவுண்டு வருதுங்க. அப்படியே கரெக்டாக நம்மளுக்கு அந்த குருவி அதெல்லாம் வந்து கத்தும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இது போக நிறையா கீ செயின்ஸு, குட்டீஸ் விளையாடுற மாதிரியான விளையாட்டு ஜாமான், சொப்பு ஜாமான், அதுவும் அந்த பிளேஸில் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. நமக்கு நார்த் சைட்லலாம் இருக்கிற விளையாட்டு ஜாமான் மாதிரி இருக்குது. நம்ம சைடில் இருக்க பம்பரத்துக்கும் அவங்க சைடில் இருக்க பம்பரத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்களா. இது வந்துட்டு மவுத் ஆர்கன்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பசில்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோலி குண்டெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து அழகாக நம்ம வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி நிறையா உட் கலெக்ஷன்ஸ் தான் இவங்க கிட்டே வந்துட்டு இருக்குது. குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மினியேச்சர் கிட் மாதிரியே வந்துட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஸ்டட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்க்லெட்டு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் கொலுசு, இந்த மாதிரி சில்வர் மெட்டல் கலெக்ஷன்ஸில் இருக்கிறதா. இது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து போட்டிருக்க ஒரு ஷாப்பு. இவங்கக்கிட்ட என்ன ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஷாலு, பெட்ஷீட்ஸு, கவரு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி ஒரு ஷாப்பில் பார்த்துருந்தீங்களா சில்வர் மெட்டல்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதாங்க இது. நம்ம இந்த நாட்லாம் போட்டுட்டு இந்த கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்க சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடான்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க இது. சிலம்பு அந்த மாதிரிங்க. இதெல்லாம் நம்ம கைக்கு போடுற காப்பு மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ்க்கு தான் இது. அழகழகாக இருந்துச்சுங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கு வந்து தெரில. உங்களுக்கு சிங்கிள் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான சிங்கிள் கொண்ட ஊசிலாம் இருக்குது. அதில் கூட அவங்க அவ்வளோ மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது போக நிறைய பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் சோக்கரு, இந்த மாதிரியான க்ளோஸ் நெக் சோக்கரு, ஓப்பன் சோக்கரு, இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இருக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன், செட் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி, சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி, சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து திங்ஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கிற மூக்குத்திங்க, நோஸ் பின். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 50 ரூபா, 40 ருபீஸ்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அழகாக இருக்குங்க. இதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையானது போது அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். செம்ம க்யூட்டாக இருப்போங்க. இதெல்லாம் வந்துட்டு போட்டோன்னா வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். சில்வர் கலரில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டிக்கலாம், மாட்டிக்கலாங்க. வேணுன்றவங்க இந்த கடையை செக் அவுட் பண்ணி பாருங்கள். போன தடவை வீடியோவில் இந்த கடையை வந்து நான் காமிச்சிருந்தேன். ஒரு செட் சுடிதார் வந்துட்டு நமக்கு 1400 ருபீஸ், 1800 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க இல்லைங்களா. பலோசா பேண்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட்டான துப்பட்டா வெரைட்டிஸில் நிறையா ஸ்டோனு, அது மாதிரி நிறையா மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஷாப் தாங்க அது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி இருக்கிறது, போர்வை, இந்த மாதிரி தலகாணி உரை, அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஃபுல்லாமே லெதர்ன்னு தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறையா பவுச்சஸ் இருக்குது, பவுச்சஸ்ஸு, பர்சஸ் எல்லாமே இருக்குது. 100 ருபீஸ்லேருந்து லெதர் பவுச்சஸ்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குட்டியான மினியேச்சர் இருக்கிற மாதிரியான பவுச்சு, பர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பியூர் லெதர்னு அந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸு 300 ருபீஸுங்க, 300 ரூபா. இன்னொன்று வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க. டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ் அப்படின்னே இதுக்கு ஒரு பேருமே வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் மட்டும்தான். செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்துட்டு பியூர் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பர்ஸும் ஸ்லிம் பேக்கும் போடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த அண்ணாக்கு நிறைய கஸ்டமர் வேறு வந்துட்டதுனால அந்த அண்ணா வந்துட்டு விலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தாங்க. வீடியோக்காக வந்துட்டு அவங்க பேசிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால நான் வேறு ஷாப்புக்கு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கட் ஷூஸ் இருக்குது. 400 ருபீஸ்லேருந்து இந்த கட் ஷூஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நார்மல் கட் ஷூஸு, ஸ்டோன் வச்ச கட் ஷூஸு, அதுக்கப்புறம் சோவி, இந்த மாதிரியான வச்ச கட் ஷூஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் ரிலேட்டடில் இருக்கிற திங்ஸுங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அந்தது, அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பேக்லாம் வந்துட்டு போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த கவர்ஸு, அது மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சாரீ வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸுங்க. நீங்களே வந்து பாருங்கள், February 3 வரைக்கும் அந்த எல்லா கடைகள்லையுமே இந்த
பிட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா ஜனவரி 27 தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்காக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு புடவைக்கு ஏற்ற மாதிரி அந்த புடவை வந்துட்டு மாறும். அந்த அண்ணாங்கள்லாம் இப்போ தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் போனது மதிய நேரம்னு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால நீங்களே பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு மேலே இருந்து எனக்காக விலை சொன்னாங்க. பாவம் அவங்கள காட்டக்கூடாதுன்னு நானுமே வந்து அவங்கள காட்டலைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்ககிட்ட கேட்குறதுலாம் என்னங்க, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. நிறைய பேர் வந்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ப்ரொமோஷன் வந்து கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்டுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்குங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு வரலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் அந்த மாதிரி பிரதேசத்தில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ங்க செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த நமக்கு இந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உள்ளனில் வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் வந்து போடுவோம்ல, அதுதாங்க இது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதாங்க. ஸோ எனக்குலாம் வந்துட்டு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு வந்துச்சு. நிறையா படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு இந்த மப்ளர்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி நூல் கண்டு வச்சுருப்பாங்க, ஒரு ஊசி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸு குல்லா அந்த மாதிரிலாம் வந்து தைச்சிட்டு இருப்பாங்க. இந்த கடையில் தான் நாங்கள் சொன்னேங்க, இந்த மெடிசினல் திங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படி சொல்லி சொன்னேன்ல. மெடிசினல் திங்ஸ்ன்றது நான் எந்த இதில் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு லைட் காட்டுறாங்கல்ல அந்த அண்ணா, அதில் வந்துட்டு நம்ம வந்து சூடம் வந்து வச்சுட்டோன்னா அதுலேருந்து நமக்கு அந்த வாசனை வரும் அப்படின்றாங்க. எந்த வாசனையோ அந்த வாசனை வரும்ன்றாங்க. எக்ஸாக்டா கிளியரா தெரியல. கண்டிப்பா இந்த ஷாப்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஆயுர்வேதிக்கு அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த மெட்டல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சைட்ல இருக்கும்போது ஒரு கடை காமிச்சேன்ல, அதே கடை தாங்க இந்த சைடுமே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு சில்வர்ல இருக்க மெட்டி, ஜஸ்ட் 50 rupees மட்டும் தாங்க. ஸோ பிளாக் மெட்டல்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மெட்டல்ல இருக்கிற மெட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்க. இந்த பாசிலாம் வந்துட்டு ஒன்னு அவ்வளோ மைன்யூட் டிசைன்ல வந்துட்டு இருக்கு. 100 rupeesங்க. ரூபி ஸ்டோன்ஸ்ல இருக்க இந்த மாதிரியான தோடு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 pairs வந்துட்டு இருக்கு. ஒரு பேர் ஜஸ்ட் 100 rupees மட்டும் தான். செம கியூட்டா இருக்கு. இதுல கலர்ஸ் வந்துட்டு இருக்கு, பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட், கிரீன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயுமே வந்துட்டு இருக்கு. இந்த மேல வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வந்து பாருங்களேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அந்த கடையில் ஒரு மூக்குத்தி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மூக்குத்திலாம் இருந்துச்சுங்க. கையிலே வந்து பிடிக்க முடியல. எனக்கு இந்த பிங்க் மூக்குத்தி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மூக்குத்தியில் எந்த மூக்குத்தி பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த எக்ஸிபிஷனுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. ஏன்னா இது வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான் வச்சுருக்காங்கங்க. எக்ஸாக்டாக இதோட பேர் என்னன்னு தெரியல. அந்த அண்ணா ஃபுல்லாமே ஹிந்தியில் பேசினதுனால எனக்கு ஒன்று வந்து புரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷாப்ல வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மூவ் ஆயிட்டோம். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர், பில்லோ பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. போர்வை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜமுக்காலம், நம்ம ஊர்ல ஜமுக்காலம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த சைட்ல இருக்க ஜமுக்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு தடவை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. குட்டி இது வேணும்னா குட்டி இது, பெருசு வேணும்னா பெருசு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடைகள் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கடைகளுக்கு மட்டும்தான் போய் வீடியோ எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட்ல வேற கடைகளை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா